ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான சிக்கன் வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பற்ற வச்சுட்டு அதை நல்லா காயிட்டு கொஞ்சம் நேரம் காய்ஞ்சது கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிளகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சிம்லேயே வச்சுக்கோங்க. மல்லி அரை ஸ்பூன், ரொம்ப சேர்க்கணும் மல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். காரத்துக்கு வரமிளகா ஒரு 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கலாம், வறுத்துக்கலாம். நல்லா நைஸாக சிம்லேயே வச்சு நல்லா வாசனை அளவுக்கு வறுத்துட்டு, இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும், வதங்கட்டும். தேவைப்பட்டால் சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்கிங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. நான் பெரிய அடுப்பில் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். காரத்துக்கு எந்த அளவுமோ அது மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ பழமாக தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுமாரி நல்லா தக்காளி வதங்கினதும் கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ ஆறுனதும் கொஞ்சமாக இதிலே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாமே இது தாராளமாக ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். இது தேங்காய் நல்லா போட்டு இதிலே வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதக்கினதும் ஆறுனதும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பட்டை 2 கிராம்பு, ரொம்ப சேர்க்கணும்னா இதை 2 சேர்த்தா போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் சேர்த்துட்டு நைஸாக நறுக்கின வெங்காயம் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு, இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் நம்ம ஏற்கனவே வரமிளகா, மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 3/4 ஸ்பூன் இருந்தால் போதும் நமக்கு. இப்போ நல்லா வதங்கினதும் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கதை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் இந்த காரம் ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நம்ம எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஃபுல்லே வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ சிக்கன் சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அதையும் நம்ம இதோட வதக்கிக்கலாம். அப்போ தான் சிக்கன் வேகும். ஒரு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு தண்ணி நல்லா விட்டுருக்கு. நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை, விட்டுருக்கு. இப்போ அந்த மசாலாவை அதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு திக்காக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக தண்ணி வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதெல்லாம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் கடைசியில் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சிக்கன் குழம்பு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.